என்ன பிளான் பண்ணா தெரியுமா? இவனுக்கு ஒரு செய்தி போச்சு. சவுலுக்கு என்ன செய்தி? ஏப்பா, உன் மகளை மீகாலை ரொம்ப லவ் பண்ணுறான், ரொம்ப நேசிக்கிறான். இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எப்படியாவது மருமகன் ஆகுவான். ஆனால் இவனை கல்யாணம் பண்ணது கூட பெலிஸ்தன் கையில் என்ன பண்ணுங்க, அவன்கிட்ட பரிசெல்லாம் கேட்காத, வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுக்க வேண்டாம். அந்த காலத்துலாம் பெண்ணை கல்யாணம் பண்ணால் மாப்பிள்ளை தான் சீரியஸை கொண்டு வரணும். சொல்ல மாட்டேங்க, இந்த காலத்தில் அப்படியே மாறி போச்சு. அந்த காலத்தில் என்ன பண்ணணுங்க, மாப்பிள்ளை தான் என்ன பண்ணணுங்க, காதலியை போடணும். என்ன சொல்ல மாட்டீங்களோ, கடுக்காம போடணும். இந்த காலத்தில் பொண்ணு தான் போட்டுட்ருக்குது. அதனால அவன் கேட்டான், எனக்கு அவனுடைய சீர்வரிசெல்லாம் வேண்டாம்ப்பா, இஸ்ரவேல் பெலிஸ்த தேசத்தில் இருக்கிறதான நுனித்தோல், ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நுனித்தோல் என்ன வேண்டும் வேணும்னு சொன்னான். போய் ஜெயிச்சுட்டு கொண்டு கொடுத்தான். ஆமென். அவன் என்ன இந்த பெலிஸ்தர்கள் இவனை என்ன பண்ணுவாங்க, அழிச்சு போட்டுடுவாங்க எண்ணத்தோடு என்ன பண்ணுனா அவனை காணாம். ஆனால் கர்த்தர் அவனோடு கொடுத்து அந்த சவாலை சந்திக்க ஆயத்தமாக இருந்தபடினாலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு யுத்தத்தில் போவது சர்வசாதாரணமல்ல. ஒரு மனிதனோடு போராடத்தில் ஒரு கூட்டத்தோடு போராடுவதற்கு பயங்கரமான சவால் தேவை. ஆமென். ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனோடு போராடணும். ரெண்டாவது யாரோடு போராடணுங்க சொல்லுங்கள், ஒரு பெலிஸ்தனுடைய கூட்டத்தோடு ரெண்டாவது ஸ்டெப் அவன் வாழ்க்கையில் சந்தித்தது என்ன, திரளான ஜனங்கள் மத்தியில் வெற்றியை சிறந்தான். ஹல்லேலூயா.